செப்டம்பர் மாதம் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொள்கின்ற வகையில் சார் இந்த முறை 2 கிரகங்கள் உச்சம், 2மே சுப கிரகங்கள், 2 முக்கியமான கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன. சனி பகவான் எப்பயும் போல வக்ரத்தில் இருக்காரு, ராகு கேது வக்ரத்தில் இருக்காங்க. அப்ப மிதுனத்துல ஆரம்பிச்சு வரிசையாக துலாம் ராசி வரையிலும் கிரக அமைப்புகள் வரிசையாக ஒரே நேர்கோட்டில், இந்த மாதிரி நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைகிறது கஷ்டம். அப்ப இந்த உச்சம் பெற்ற கிரகங்கள், ஆட்சி பலம் பெற்ற கிரகங்கள், 4 சுப கிரகங்களும் சூப்பரா இருக்கு. அசுப கிரகங்களுக்கு பலம் குறைந்து எல்லாருக்குமே நல்லது நடக்க போது. அதிகாரம் மிக முக்கியம், யாராக இருந்தாலும் சரிதான், அதிகாரம் மிக முக்கியம். நீங்கள் கேட்ட அதிகாரம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அதிகாரம் உங்கள் கையில். நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செப்டம்பர் மாதம், செப்டம்பர் மாதம் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொள்கின்ற வகையில் கிரக அமைப்புகள் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறத நம்மளால செய்ய முடியும், நினைக்கிற விஷயத்தை நீங்க சாதிக்க முடியும். இதுக்கு மேல ஒரு என்ன வர சாமி வேணும், இதுதான் மிகப்பெரிய வரம். நம்ம நினைச்ச விஷயத்தை, நினைச்ச காரியத்தை சக்சஸ் பண்றது, வெற்றி பெறுவது, இதுதானே சாமி வரம். இது எப்படி இந்த மாதம் சாத்தியமாகுது சார்? இந்த முறை 2 கிரகங்கள் உச்சம். யார் யாரு? குருவும் புதனும், 2மே சுப கிரகங்கள், இயற்கை சுப கிரகங்கள். குருவும் உச்சம், புதனும் உச்சம். 2 முக்கியமான கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன. அதுவும் இயற்கை சுபர்கள் தான். யாரு? சூரியன், சுக்கிரன். அப்ப பாருங்க, சூரியன் சுக்கிரன் 2 கிரகங்களும் உச்சம் அடைகின்ற, ஆட்சி பெறுகின்றன. குருவும் புதனும் உச்சம் பெறுகின்றன. இது போக சனி பகவான் எப்பயும் போல வக்ரத்தில் இருக்காரு, ராகு கேது வக்ரத்தில் இருக்காங்க, செவ்வாய் மிதுன வீட்டில் இருக்கிறாங்க. அப்ப மிதுனத்தில் ஆரம்பிச்சு வரிசையாக துலாம் ராசி வரையிலும் கிரக அமைப்புகள் வரிசையாக ஒரே நேர்கோட்டில் உள்ளன. இந்த மாதிரி நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைகிறது கஷ்டம். அந்த நட்சத்திர பிரகாரம், ராசி பிரகாரம், ராசி மண்டலங்கள் பிரகாரம் கிரகங்கள் ஒரு நேர்கோட்டில் சந்திக்கின்றன. இதெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் நிகழுது. அப்ப இந்த உச்சம் பெற்ற கிரகங்கள், ஆட்சி பலம் பெற்ற கிரகங்கள், 4 சுப கிரகங்களும் சூப்பரா இருக்கு. அசுப கிரகங்களுக்கு பலம் குறைந்து. சார் ஒருத்தருக்கு நல்லது நடக்கணும்னா என்ன சார் வேணும்? தீய கிரகங்கள் வலுவிழந்து நல்ல கிரகங்கள், சுபத்துவமான கிரகங்கள், நன்மை செய்யக்கூடிய பலம் கிடைச்சதுனாக்கா, அதிகாரம் கிடைச்சதுனாக்கா எல்லாருக்குமே நல்லது நடக்க போது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அதிகாரம் மிக முக்கியம், யாராக இருந்தாலும் சரிதான், அதிகாரம் மிக முக்கியம். நீங்கள் கேட்ட அதிகாரம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அதிகாரம் உங்கள் கையில். கொடுக்க போவது யார்? உங்கள் ராசிப்படி. குருவா, புதனா, சுக்கிரனா, சூரியனா? பார்க்கலாம் வாருங்கள். விருச்சிக ராசி என்பர்களே, ராசிநாதன் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அதிர்ஷ்டம் உண்டு, திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. யாரும் எதிர்பார்க்காத வகையில், இப்போ ஒரு வீட்டில் விருச்சிக ராசி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குடும்ப தலைவராக இருக்காரு, இதுவரையிலும் அவர் எதுவுமே சம்பாதிக்கல, அவருடைய வருமானம் குறைவாக இருக்குன்னா இப்போ இந்த மாதம் அவருக்கு வருமானம் அதிகரிக்கும். அவருக்கு வருமானம் அதிகரிக்கும்.
அப்போ அவர் வருமானம் அதிகரிச்சுன்னா என்ன பண்ணுவாருங்க, வீட்டில் சும்மா இருக்க மாட்டார், கொஞ்சம் அப்படி திமிர் பண்ணுவார். அப்போ குடும்ப தலைவனாக அல்லது குடும்ப தலைவியாக நீங்கள் இருப்பீர்களேயானால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், இன்கம் அதிகரிக்கக்கூடிய கால நேரம். அதே போல் விருச்சிக ராசி அன்பர்களே, சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் தீக்காயங்களோ, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டு, ஒரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அதனால் வந்த பிரச்சனைகள், அப்புறம் ஒரு தொழில் முடக்கம், ஒரு இடத்துல முடங்கி உட்கார வேண்டிய ஒரு கால சூழ்நிலை, ஒரு அடிபட்டிருக்கு, ஒரு ஆப்ரேஷன் ஆகிருக்கு, ஒரு 3 மாதம் 6 மாதம் எழுந்து வெளியில் போகக்கூடாது, அந்த மாதிரிலாம் ஒரு கட்டு போட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை, நம்ம எழுந்து திரும்பவும் பழைய நிலைமைக்கு போவோமா அப்படிங்கிற மாதிரிலாம் மனசில் ஒரு தயக்கம், குழப்பம் இதெல்லாம் இருக்குமே. ஆனால் இதெல்லாம் வேண்டாம், கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. சிறப்பான முறையில் சூரியன் 10ஆம் இடத்துல சூரியன் சிறப்பாக இருக்கார். 10, 11, 12 3 இடமும் உங்களுக்கு பலமாக இருக்குது. பாக்கியஸ்தானம் சிறப்பாக இருக்குது. 9ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. 5ஆம் பாவம் சிறப்பாக உள்ளது. அப்போது 5, 9, 10, 11, 12 இந்த சுபஸ்தானங்கள் எல்லாம் வலுப்பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே விருச்சிக ராசி என்பர்களே நல்லது நடக்கப் போகுது. ரொம்ப நாளாக நம்மளால் முடியுமா, என்னால் முடியவே முடியாது, நான் தோத்துட்டேன் அப்படின்னு விட்டுட்ட விஷயங்கள் கூட எவ்வளோ போராடி இருப்பீங்க. ஒரு விஷயத்தை கையில் எடுத்து ஒரு வீடு வாங்கிறதாகட்டும், வீடு முடிக்கிறதாகட்டும், ஏண்டா இதில் தலையிட்டோன்ற மாதிரி ஆயிட்டுருக்கும். சரி, எப்படியா நம்ம போய் அவங்க காலில் விழுந்துருவோம், ஐயா சாமி என்னால் முடியாது, என்னால் விட்டுருங்க அப்படின்னு நம்ம காலில் போய் விழுந்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. திடீர்னு பார்த்தா கொடுக்காதவங்க பணத்தை கொடுத்து உங்களை அசத்திடுவாங்க. அப்போது நீண்ட நாட்களாக நீங்கள் முயற்சித்த விஷயம் நீங்கள் நடக்காது, இனிமே இது நடக்காது அப்படின்னு விட்டுட்ட ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது, கை கொடுக்க போகுது, வளர்ச்சியை தரப்போகிறது. எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல நேரம் பிறந்திருக்கு சார். உங்களுக்கு கஷ்டம் இருந்ததெல்லாம் உண்மைதான். நான் உங்களுடைய ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய விருச்சிக ராசி கிளைண்ட்ஸ் நம்மகிட்ட வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க, வசிக்கக்கூடியவங்க, சின்ன சின்ன விஷயமானாலும் நம்மகிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கேட்கக்கூடியவங்க. ஒரு வண்டி எடுக்கணும், அந்த வண்டிக்கு என்ன கடலில் எடுக்கலாம், என்ன நம்பர்ஸ் வாங்கலாம், சின்ன விஷயம் கூட நம்மகிட்ட கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரியெல்லாம் பழகக்கூடிய நண்பர்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களே, ஒரு இடம் வாங்குறாங்க, நம்ம கேட்காம வாங்க மாட்டாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நம்ம கூப்பிட்டு தான் பூஜை போடுவாங்க. நீங்கள் வந்துடுங்க சாமி, அவங்களை எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறாங்க, தயவு செஞ்சு நீங்கள் வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்வாங்க. அப்போ அந்த அளவுக்கு நட்புறவு பாராட்டக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் முதல் உங்களுக்கு மேலும் நல்ல நேரம் ஆரம்பம். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், குடும்பத்தில் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக கனிம வளங்கள், அதாவது இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கக்கூடியவங்க, கட்டுமான நிறுவனங்கள், அப்புறம் கனிம வளங்கள், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, காவல்துறை அதிகாரிகள், அப்புறம் மேன் பவர் ஏஜென்சிஸு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், EEE, ECE அந்த மாதிரியான ரிலேட்டடாக பண்ணக்கூடியவங்க, அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இது எல்லாம் செவ்வாயுடைய காரகத்துவம். அப்போ இது ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இது ரிலேட்டடாக ஃபேக்ட்ரிஸ், இது ரிலேட்டடாக கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அல்லது இது ரிலேட்டடாக ஜாப் ஒர்க் வாங்கி பண்ணக்கூடியவங்க, நேராக ஆர்டர் எடுத்து பெரிய கம்பெனி மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணக்கூடியவங்க,
இது சம்பந்தமாக கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும். ஆமாம், டெக்ஸ்டைல்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் பருத்தி வியாபாரத்திலிருந்து உற்பத்தியிலிருந்து கடைசியாக ஷோரூம் வரையிலும் உங்களுக்கு டெக்ஸ்டைல் வியாபாரம் தான். என்ன வேணாலும் நடுவில் நீங்கள் ஜாப் ஒர்க்காக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், அல்லது தறி நெய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், புரோக்கர்ஸாக இருக்கலாம், ஹோல்சேலாக இருக்கலாம், ஷோரூம் டெக்ஸ்டைல் ஷோரூமாக இருக்கலாம், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். எனி ஒன் நல்லது நடக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே. அப்போ விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் முதல் செப்டம்பர் மாதத்திலிருந்து அடுத்த செவ்வாய் உங்கள் குருவோடு போய் சேர போகிறாரு. 9ஆம் இடத்துக்கு செவ்வாய் வரும்போது குரு மங்கள யோகம், அது மிகப்பெரிய ஒரு லாட்ரி யோகம் மாதிரி உங்களை வேறு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிடும், பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் அடுத்து வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நம்முடைய விருச்சிக ராசிக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக அமைகிறது. கவலை வேண்டாம் எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே. அதே போல ஒவ்வொரு ராசி அன்பர்களும் யாராக இருந்தாலும் சரிதான், குடும்பம் ஒரு மிக மிக முக்கியம். இப்போ நிறைய ஆண்கள் தான் நம்மகிட்ட வந்து கஷ்டங்களை சொல்லி கால் பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் பெண்கள் தான் குடும்ப கஷ்டத்தை சொல்லி வீட்டுக்காரர் சரியில்லை, பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. இப்போ நிறைய ஆண்கள் ஒரு 30 வயசு, 35 வயசு, 42 வயசு, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய இப்போது குடும்பத்தை பொறுப்பாக நடத்துகிறாங்க. சாமி வெளியில் தெரிஞ்சால் கஷ்டமாயிடும் சாமி, அவள் தெரியாமல் பண்ணுறா சாமி, அவள் திமிர் பண்ணுறா, ஆடம்பரமாக பண்ணுறா, வெளியில் சொன்னால் அப்புறம் நமக்கே கஷ்டமாயிடும், அப்புறம் அப்பா அம்மா மதிக்க மாட்டாங்க, குடும்பத்தில் மதிக்க மாட்டாங்க, நம்ம கேட்காம விட்டுட்டாலும் இப்படி ஆயிடுறா, கேட்டால் சண்டை போடுறா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சாமி, அவங்க அம்மா அப்படி ஒரு மாதிரி. அப்போ நிறைய ஆண்கள் இப்போது மனைவிமார்களை நினச்சி, தன்னுடைய மனைவியை நினச்சி நிறைய வருத்தப்படுறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல வந்து பெண்கள் மனைவிமார்கள் வந்து கணவனை விட்டுட்டு போகிறது, அம்மா பேச்சு கேட்டுக்கிறது, அதெல்லாம் அந்த தர்மத்தை மீறி நடக்கிறது. குடும்ப பிரிவுகள், கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரிவுகள், இதை விட்டுடலாமா, வச்சுக்கலாமா, கண்டினியூ பண்ணலாமா, பெரிய மனசு குழப்பமே இருக்கும். அப்படியெல்லாம் மனசு குழப்பம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களை. ஒரு முறை அவங்க பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து, 2 பேர் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் கொடுத்து, இது எப்போ சரியாகும், இது எப்போ சரியாகும், சரியாகுமா, திருந்துவாங்களா திருந்த மாட்டாங்களா, காத்திருக்கலாமா, இல்லை நாம் ஏதாவது போயிட்டு இன்னும் கூட பணிஞ்சு போகலாமா, இல்லை வெளியில் வந்துடலாமா, குழந்தைங்க என்ன செய்கிறது. அப்போ இதெல்லாம் இதே சின்ன சின்ன வழிபாடுகள் கை கொடுக்குமா, இது எதனால் ஏற்படுது, இது எப்போ சரியாகும், இதெல்லாம் ரகசியத்தை உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ அந்த மாதிரிலாம் கஷ்டப்படக்கூடிய குடும்ப பெண்கள், குடும்ப ஆண்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, நல்லது நடக்கும், சரி செஞ்சுக்கோங்க, வாய்ப்பு இருக்குது, கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருதல், அதை ஏதேனும் வம்பு வழக்குகள் போட்டிருந்தா கூட அதை வாபஸ் வாங்கிக்கிறது, ரிட்டர்ன் பண்ணிக்கிறது, திரும்பவும் ஒன்று சேர்ந்து வாழ்வது போன்ற நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து சேரும். அதே போலத்தான் திருமண யோகங்கள், முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், திருமண யோகங்கள் கூடும், கல்யாணம் நடக்கும். கல்யாண தடைகள் இருந்ததுன்னா ஜாதகம் பேசுவோம், ஜாதகத்தை அனுப்புவீங்க, பார்ப்போம். அதே போல் குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். அது ஒருத்தர் சம்பந்தப்பட்ட கேள்வி அல்ல. குழந்தை பாக்கியங்கள் அதிகரிக்கும், மெயினாக திருமண யோகங்கள் கைகூடும். அப்போ நிறைய குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும், நல்ல குடும்பம் அமையும். இதெல்லாம் பாக்கியங்கள்னு பேர். இதில் தடை ஏற்பட்டால் 7ஆம் பாவம்
சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். 2, 7, 9, 11 பாவங்கள் பாதிக்கப்படும் போது தான் இந்த குடும்ப வாழ்க்கை பிரச்சனை ஏற்படுகிறது. அப்போ அதற்குரிய வழிபாடுகள், அந்த பாவத்துக்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்வீர்களே ஆனால், கண்டறிந்து பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் மகிழ்ச்சி நீடிக்கும். எனதருமை அன்பு பக்தர்களே, மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெயவராய். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.